எபிசோட் 2 மின்மினி மற்றும் காற்றின் ரகசியம். காற்றில்லா காலை. ஒரு நாள் காலை மின்மினி விழித்தபோது காற்றே அடிக்கவில்லை, மரங்கள் அசையவில்லை, பட்டாம்பூச்சிகள் பறக்கவில்லை, பட்டி கூட, தண்ணீரில் பிரதிபலிப்பு கூட அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது. அவள் வியப்புடன் சொன்னாள், இது என்ன, காற்று தூங்கிடுச்சா? அந்த நேரம் துளசி தேவதை பறந்து வந்தாள். மின்மினி, பெரிய பிரச்சனை, காற்று தேவன் வாயு கோபத்தில் இருக்கிறார். அவரது காற்று மணி விண்ட் பெல் காணாமல் போய்விட்டது. மந்திரக்காடு மீண்டும் அழைக்கிறது. மின்மினி உடனே தயாரானாள். அவள் சிறிய பையில் ஒரு தண்ணீர் பாட்டில், ஒரு மலர் கயிறு மற்றும் பட்டியை கொண்டு மந்திரக்காட்டுக்குள் சென்று விட்டாள். அங்கே எல்லாமே அமைதியாக இருந்தது. இலைகள் அசையாது, நதி ஓடாது, பறவைகள் கூட பாடவில்லை. அவள் சொன்னாள், நான் அந்த காற்று மணியை கண்டுபிடிக்கிறேன். தேவதையின் வழிகாட்டல். துளசி தேவதை அவளுக்கு ஒரு சிறிய திசை காட்டி கொடுத்தாள். அது சுழன்று வடக்கை காட்டாமல் ஒரு பச்சை வெளிச்சம் காட்டியது. காற்று மலைக்கு செல்லும் வழி. அவள் அங்கே கிளம்பினாள். சோகம் கொண்ட விலங்குகள். வழியில் அவள் சில விலங்குகளை சந்தித்தாள். ஒரு சிறிய அணில் காற்றில்லாமல் தனது மரத்திலிருந்து இறங்க முடியாமல் சிக்கியிருந்தது. மின்மினி அதன் கைகளை பிடித்து மெதுவாக கயிறு போட்டு கீழே இறக்கினாள். அணில் நன்றி சொல்லி ஒரு சின்ன தங்க இலை கொடுத்தது. இது காற்று மணிக்கு வழிகாட்டும் என்று சொன்னது. காற்று மலை. மின்மினி மலைக்கு வந்தாள். மேலே ஒரு பெரிய குகை. அதிலிருந்து ஓர் மெல்லிய இசை ஒலி கேட்டது. அவள் மெதுவாக குகைக்குள் சென்றாள். அங்கே காற்று தேவன் சற்று கோபமாக அமர்ந்திருந்தார். அவர் சொன்னார், என் காற்றுமணியின்றி நான் உலகத்துக்கு காற்றை அனுப்ப முடியாது. அதை மூடிமூட்டல் காகம் திருடிச்சு போச்சு. மூடிமூட்டல் காகம். அந்த காகம் பனிமலைக்கு பின்புறம் புகைமண்டலத்தில் வாழ்ந்தது. மின்மினி அங்கே சென்றாள். காகம் பெரிய கருப்பு பறவையாக மணியை தனது குஞ்சுகளுடன் காக்கியிருந்தது. அவள் காகத்திடம் கேட்டாள், நீ ஏன் இதை எடுத்தாய்? காகம் சொன்னது, நான் குஞ்சுகளுக்கு காற்றின் இசை பிடிக்கும் என்பதால் அதை வைத்துக் கொண்டேன். மின்மினி மெதுவாக சொன்னாள், அந்த மணியின் இசை எல்லோருக்குமானது. நீ அதை பகிர்ந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். காகம் தலையசைத்து மணியை கொடுத்தது. காற்றின் திரும்புதல். மின்மினி மணியை காற்று தேவனிடம் கொடுத்தாள். அவர் புன்னகைத்தார். மணியை மெதுவாக ஆட்டினார். சரியென காற்று வீசத் தொடங்கியது. மரங்கள் ஆடியது, விலங்குகள் மகிழ்ந்தன, பட்டி நுதித்தது. காற்று தேவன் சொன்னார், நீ நல்ல மனம் கொண்டவள் மின்மினி. இனி காற்று உன்னை எப்போதும் காக்கும். பாடம். மின்மினி வீட்டிற்கு திரும்பினாள். அவள் சிறிய காற்று மணியை தனது ஜன்னலில் தொங்கவிட்டாள். அது மெதுவாக இசை பாடியது. அன்பை பகிர்ந்தால் உலகம் மீண்டும் உயிர் பெறும். காற்றே வந்து பேசுது, மின்மினி பாடல் கேட்குது. அன்பை நீ பகிர்ந்திடு, உலகம் புதிதாய் மலருது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நல்ல மனம் கொண்டால் கூட கோபம் காற்றாகி மகிழ்ச்சி மலர்கிறது.